பைக்கில் சென்று கொண்டிருந்த மனைவி வெட்டி கொலை. அறிவாளால் வெறி தீர்த்துவிட்டு 1 இன்ச் கூட நகராமல் நின்ற கணவன். தெரித்த ரத்தத்தை பார்த்தும் பெண்ணின் அலறல் சத்தத்தை கேட்டும் அரண்டு போய் நின்ற பொதுமக்கள். கணவனின் கொலைவெறிக்கு என்ன காரணம்? நடந்தது என்ன? மதிய நேரம் ஒரு பொண்ண நடு ரோட்ல வச்சு வயிறு, கழுத்து, கை, கால்னு உடம்பு ஃபுல்லா அரிவாளால சரமாரியா வெட்டியிருக்காரு ஒருத்தர். அதுல அந்த இடத்திலேயே சரிஞ்சு கீழே விழுந்திருக்காங்க அந்த பெண். ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிட்டு இருந்தவங்களை பொதுமக்கள் மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியிலேயே அவங்களோட உயிர் நின்னுருச்சு. வழக்கமா யாரையாச்சும் வெட்டி கொலை பண்ணவங்க கண்ணிமைக்கிற நேரத்துல அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகிருவாங்க. ஆனா அந்த பெண்ணை அறிவாளால வெட்டி கொன்னவன் 1 இன்ச் கூட நகராம அங்கேயே நின்னு இருக்கான். கையில அறிவாளும் அறிவாள்ல ரத்தமும் இருந்ததால அங்க இருந்த யாரும் அவன் கிட்ட கூட போகல. தகவல் தெரிஞ்சு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் ரோட்ல அறிவாளோட நின்னுட்டு இருந்தவரை பிடிச்சு விசாரிச்சப்பதான் அவரு அந்த பொண்ணோட கணவர் யமனப்பாங்கிறது தெரிய வந்திருக்கு. கட்டுன மனைவியே எதுக்கு இப்படி வெட்டி கொலை பண்ணிருக்கீங்க, அப்படி என்ன பிரச்சனைன்னு போலீஸ் விசாரிச்சப்ப கூட வாயவே திறக்காம மௌனமா இருந்திருக்காரு யமனப்பா. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போய் விசாரிச்சப்பவும் மௌனமாகவே இருந்த யமனப்பா ரொம்ப நேரத்துக்கு அப்புறம்தான் கொலை பண்ணது ஏங்கிறத வாய் திறந்து சொல்லி இருக்கார். கர்நாடக மாநிலம் விஜயபுராவை சேர்ந்த யமனப்பா அனுசுயா தம்பதிக்கு 2 பொண்ணுங்க. இவங்க 2 பேருக்குமே கல்யாணமாகி வெளியூர்ல செட்டில் ஆகிட்டாங்க. விஜயபுராவில் உள்ள வீட்டுல யமனப்பா அனுசுயா மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. மனைவி அனுசுயா மனம் கோணாம நடந்திருக்காரு யமனப்பா. ஆனா தினமும் மது போதையிலேயே வீட்டுக்கு வந்த கணவரால மனைவி அனுசுயாவுக்கு மன உளைச்சலா இருந்திருக்கு. வீட்டுக்கு தேவையான பொருட்கள், மளிகை பொருட்கள், காய்கறிகள்னு எல்லாத்தையும் மனைவி கேட்கறதுக்கு முன்னாலேயே அக்கறையா வாங்கி போட்ட யமனப்பா மது போதைய மட்டும் கைவிடுற மாதிரி தெரியல. கணவர் குடிப்பழக்கத்தை கைவிட்டுருவாரு, வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்ச அனுசுயாவுக்கு அந்த குடிப்பழக்கத்தால தான் தன்னோட உயிரே ஒரு நாள் போக போகுதுன்னு தெரியாம போச்சு. தினமும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த யமனப்பா மனைவி சொந்தக்காரங்க கிட்ட, ஊர்ல உள்ள மகள்கள் கிட்ட போன் பேசினா கூட யார் கூட பேசுற, வேற ஆண் கிட்ட தான் பேசுறன்னு சந்தேகப்பட்டு சண்டை போட்டு இருக்கார். உங்களுக்கு இதே வேலைதான் 2 பெண் பிள்ளைகளை கட்டி கொடுத்து பேரன் பேத்தியை எடுத்தும் வயசான காலத்துல சந்தேகப்பட்டு சண்டை போடுறீங்கன்னு பதிலுக்கு பதில் எதிர்த்து பேசியிருக்காங்க அனுசுயா. சம்பவத்தன்னைக்கு அனுசுயா தனக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட பைக்ல காய்கறி மார்க்கெட் போயிருக்காங்க. இதுக்கிடையில சனிக்கிழமை மதியம் சுமார் 3 மணிக்கு யமனப்பா ரோட்ல நின்னுட்டு ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருந்திருக்காரு. அப்போ அனுசுயா ஒருத்தர் கூட பைக்ல ஒன்னா போயிருக்காங்க. இத பார்த்த ஆத்திரமடைஞ்ச யமனப்பா தன்னோட பைக்ல அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே போயிருக்காரு. சிந்தகி நகர் கிட்ட வச்சு அனுசுயா போன பைக்கை வழிமறிச்ச யமனப்பா என் மனைவியை கூப்பிட்டுட்டு எங்கடா போறேன்னு கோபமா கேட்டிருக்காரு. அப்போ 2 பேருக்கும் இடையில பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அடுத்த சில நொடிகளிலேயே தான் மறைச்சு வச்சிருந்த அறிவாளை எடுத்து மனைவி அனுசுயாவோட முகம் மற்றும் கழுத்து பகுதிகளில் சரமாரியா வெட்டியிருக்காரு யமனப்பா. யமனப்பா அறிவாளை கையில எடுத்ததுமே அனுசுயா கூட வந்த நபர் தப்பிச்சு ஓடிட்டதா சொல்லப்படுது. முகத்திலையும் தலையிலையும் பலத்த காயமடைஞ்ச அனுசுயா அந்த இடத்திலேயே சுருண்டு விழுந்துட்டாங்க. சம்பவம் நடந்த இடத்துக்கு ரொம்ப பக்கத்திலேயே போலீஸ் கண்ட்ரோல் ரூம் இருக்கு. அதுவும் இல்லாம மெயின் ஏரியாங்கிறதால போலீஸும் அங்கங்க நின்னு டிராபிக்கை கிளியர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சம்பவத்தை நேர்ல பார்த்த மக்கள் உடனடியா போலீஸுக்கு போய் தகவல் சொல்லி இருக்காங்க. விஷயத்தை கேள்விப்பட்டு ஓடி வந்த போலீஸ் யமனப்பாவை அரெஸ்ட் பண்ணி தொடர்ந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க.